Hey dear kiddos, good morning to all. How are you all? Yeah, I believe that you all are fine and healthy. So today, as you all have seen the worksheets நீங்க பார்த்திருப்பீங்க. worksheets எனக்கு எதுவுமே கொடுக்கல. Just to take down the notes. So you know what subject is given? Maths. Mathematics oda geometry preview classes தான் நம்ம படிச்சிட்டே இருக்கோம். And we are listening to preview class 3 standard 2 mathematics unit 1 geometry. Geometry oda 3D shapes நம்ம இன்னைக்கு preview class பார்க்க போறோம். So இன்னைக்கு maximum cube and cuboid நான் complete பண்ணுவேன். I hope இப்போ நிறைய டைம் எடுக்குதுன்னா நான் கியூபோர்டே ஸ்டாப் பண்றேன். ஓகே, ஐ பிலீவ் தட் ஐ கம்ப்ளீட் போத் கியூப் அண்ட் கியூபோர்ட். ஏன்னா ஒன்று படிச்சுட்டீங்கனாலே இன்னொன்று ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, ஸோ வி ஹவ் ஆல்ரெடி கவர்ட் 2D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரம் டுடே வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் a 3D shape, difference between 2D and 3D, and some of the 3D shapes you are going to study. 3D shapesல மெயின்லி என்னென்ன 3D ஷேப்ஸ் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கு அது மட்டும்தான் டீச்சர் சொல்லி கொடுக்க போறேன் இந்த ப்ரிவ்யூ கிளாஸ்ல. ஓகே, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல நான் 2D ஷேப்ஸ் எடுத்திருந்தப்போ என்ன சொல்லியிருந்தேன், சேம் திங் ஒன்லி 3D ஷேப்ஸ்ல உங்களுக்கு டெஃபினிஷனோ இது இப்படி இருக்கும், இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது, அப்படி ஒண்ணுமே சொல்லலை. ஜஸ்ட் 2D ஷேப்ஸ் தொடங்கியிருக்காங்க, அப்படியே 3D ஷேப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு சேம் சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸை சர்க்கிள் பண்ணுங்க, இதுதான் இருக்கு. எது கியூப் எது கியூபாய்ட், நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சாதான் கியூபாய்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். Is that clear? So 2D shapes உங்களுக்கு already தெரியும். இது square, இது rectangle, இது triangle, இது circle. Square na சதுரம், 4 equal sides with 4 corners. Rectangle also has 4 sides but opposite sides are equal and 4 corners. Triangle, as the name indicates, 3 sides, 3 equal sides தான் நம்ம படிச்சிருக்கோம், 3 corners. Circle, 1 side and no corners. இது ஞாபகம் இருக்குல்ல, இது மறக்கவே கூடாது. இனி நீங்க ஃபைனலி லாஸ்ட் வரைக்கும் நீங்க மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ 3D ஷேப்ஸ் இதோட இமேஜஸ் டீச்சர் வந்து ஐ திங்க் ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே என்னைக்கும் நான் கொடுத்துருந்தேன்ல 3D ஷேப்ஸோட இந்த இமேஜஸ் வரைய சொல்லி. இதில் கொஞ்சம் பேர் அழகாக வரைஞ்சிருந்தீங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வரைஞ்சி கொடுத்தாலும் ஓகே தான், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படிக்கிறாங்க. ஸோ இது கியூப், இது கியூபாய்ட், இது கோன், இது சிலிண்டர், இது ஸ்பியர். இன்னைக்கு நம்ம படிக்க போறது கியூப் அண்ட் கியூபாய்ட். கியூப் அண்ட் கியூபாய்ட் பத்தி படிக்கலாம். ஸோ கியூப் ஷேப்பை பாருங்க. இந்த ஷேப் பார்க்கும்போது எந்த ஷேப் உங்களுக்கு ஞாபகம் வருது? இந்த ஷேப்பை பார்க்கும்போது எந்த ஷேப் ஞாபகம் வருது? ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஸ்கொயரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் கியூப் இருக்கு. ஸ்கொயரை அகலப்படுத்தி வச்சா என்ன, அதுதான் கியூப். கியூபாய்டோட ஷேப் பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, இந்த செகண்ட் பிக்சர் பாருங்க, இது என்ன மாதிரி இருக்கு? ரெக்டாங்கிள், அப்படிதானே? ஸோ அந்த ரெக்டாங்கிளை அகலப்படுத்தி வைக்கும்போது அதுக்கு அகலம் கொடுக்கும் பொழுது அல்ல விட்த் கொடுக்கும் பொழுது அது கியூபாய்டா கன்வெர்ட் ஆகுது. இஸ் தட் கிளியர்? இதுதான் இன்னைக்கு உள்ளதோட மெயின் பேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 2D 3D ஷேப்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2D ஷேப்னா என்ன, 3D ஷேப்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த நேம்லே இருக்கு. 2Dனா 2 டைமென்ஷனல், 3Dனா 3 டைமென்ஷனல். இது டீச்சர் ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். 2D ஷேப்ஸ்னா 2 பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும். 3D ஷேப்ஸ்னா 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். 2D ஷேப்ஸ்னா 2 லெங்த், நீளம், ஹைட், உயரம், 2. அதாவது சப்பையா நம்ம ஒரு பேப்பர்ல சும்மா வரைவோம் அல்ல, அதுதான் 2D ஷேப். 3D ஷேப்பை நம்ம வரைவோம், ஆனா ஒரு விட்த், ஒரு அகலம் கொடுத்து தான் நம்ம வரைவோம். விட்த்னா என்னம்மா? அகலம். ஸோ இது நம்ம இப்படி சும்மா ஒரு சப்பையா ஒரு பிக்சர். சப்பைனா என்னன்னா அதை நம்ம ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேல இப்படி வரைகிறது மாதிரி இருக்கும். ஆனா விட்த்தும் பேப்பர் மேல நம்ம வரைகிறதா, ஆனா அதுக்கு ஒரு அகலம், ஒரு திக்னஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பேப்பர்
உங்க நோட்புக்கோட பேஜ், நோட்புக் இல்ல, நோட்புக்கோட ஒரே ஒரு பேஜ் வந்து எப்படி இருக்கு? ஒரு பேஜ் வந்து அப்படியே சும்மா பிளெயினா இருக்கு. அப்படிதானே? பிளெயின் சர்ஃபேஸ்ல அப்படியே பிளெயினா இருக்கு. அதுக்கு அகலமோ விட்த்தோ பெருசா இல்ல. ஆனா அதே உங்க நோட்புக் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அகலம் இருக்கு, ஒரு உயரம் இருக்கு. அப்படிதானே? ஒரு அதுக்கு ஒரு திக்னஸ் உண்டு. எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சயன்ஸ் புக்ல ஒரு 172 பேஜஸ், உங்க இவிஎஸ் சயன்ஸ் எல்லா புக்கும் சேர்த்து ஒரு 180 பேஜஸ் இருக்கு. இல்ல ஒரு ஒரு 120 பேஜஸ் இருக்கு. இல்ல ஒரு 100 பேஜஸ் இருக்கு. அப்ப அந்த 100 பேஜுக்குள்ள ஒரு திக்னஸ் இருக்கும். அதுதான் 3D ஷேப். 2D ஷேப்னா ஜஸ்ட் ஒரு பேப்பரை மட்டும் நீங்க கிழிச்சு எடுக்கும்போது எப்படி ஒரு பிளெயின் சர்ஃபேஸ்ல வைக்கும்போது அது பிளெயினா இருக்கும்ல, அது அவ்வளவுதான். ஆனா 3D ஷேப்னா அதே நோட்புக்ல இருக்கிற ஒரு பேஜ்ல அந்த ஃபுல் நோட்புக் அல்லது அது ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் புக், அதுக்கு ஒரு அகலம் உண்டு, ஒரு திக்னஸ் உண்டு. அதுதான் 3D ஷேப்ஸ். அதுதான் நம்ம சொல்றோம் 2D ஷேப்புக்கு லெங்க்த்னா என்ன? நீளம். ஹைட்னா உயரம். அப்படிதானே? லெங்க்த்னா நீளம், ஹைட்னா உயரம். அதே 3D ஷேப்ஸ் நீங்க எடுக்கும்போது லெங்க்த்தும் இருக்கு, ஹைட்டும் இருக்கு, கூட இன்னொரு பாராமீட்டர் இருக்கு, அதுதான் விட்த். அதனால 2 பாராமீட்டர் இருந்தா 2D ஷேப்ஸ். அதே 3 பாராமீட்டர் இருந்தா 3D ஷேப்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோவா உங்களுக்கு கீழே அப்லோட் ஆயிருக்கு உங்க குரூப்ல. செக் பண்ணுங்க. வெயிட், I'll show in my mobile screen. இதுதானே ஃபர்ஸ்ட் போட்டோ. டிஃபரன்ஸ் பிட்வீன் 2D and 3D ஷேப்ஸ் சேம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த பிக்சர் தான். அதுல 2D ஷேப்ஸ்ல 2Dனா 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ். அதுதான் ஷார்ட் பண்ணி நம்ம ஷார்ட் ஃபார்மா 2D அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 3D ஷேப்ஸ்னா 3 டைமென்ஷனல், அதாவது 3 டைமென்ஷன்ஸ் இருக்கும். 2 டைமென்ஷனலுக்கு 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். 3D ஷேப்ஸ் அல்லது 3 டைமென்ஷனலுக்கு 3 டைமென்ஷன்ஸ் ஆர் 3 பாராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 2D ஷேப்ஸோட பாராமீட்டர்ஸ் எதெல்லாம்? லெங்த், அதாவது நீளம், ஹைட், உயரம். 3D ஷேப்ஸுக்கு அதே லெங்த் இருக்கு, நீளம், ஹைட் இருக்கு, உயரம், விட்த் இருக்கு, அகலம். ஸோ 2D ஷேப்போட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்க ஒரு பேப்பர் பீஸ், அதாவது ஒரு சின்ன துண்டு பேப்பரோ அல்ல ஒரு நோட்புக்ல இருந்து ஒரே ஒரு பேஜ் நீங்க கிழிச்சு கையில வைக்கும்போது அது ஒரு 2D ஷேப் மாதிரி. அதே 3D ஷேப்னா உங்க டெக்ஸ்ட் புக்கோ உங்க நோட் புக் ஃபுல்லா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ மேக்ஸ் இவிஎஸ் டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு எவ்வளோ பேஜ் இருக்கு வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். எவ்வளோ பேஜ் இருக்கு லாஸ்ட் வரைக்கும் பேஜ் என்னன்னு பாருங்க. 122 123 வரைக்கும் இருக்கு. அந்த ஃபுல் புக் செட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கனம் இருக்கும். ஒரு சின்ன பேப்பரை நீங்க கையில வைக்கும்போது அவ்வளவு கனமா இருக்காது. ஒரு பீஸ் பேப்பரை நீங்க வைக்கும்போது கனமா இருக்கும். ஆனா இந்த புக்கை நிறைய நேரம் நம்ம கையில வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு கனம் இருக்கும். அப்படிதானே? இந்த புக்கை வந்து லிஃப்ட் பண்ணி பாருங்க, எடுத்து பாருங்க, உங்க புக்கை லிஃப்ட் பண்ணி பாருங்க, ஒரு கனம் இருக்கு, ஒரு அகலம் இருக்கு. அதுதான் 3D ஷேப். ஓகே, சோ அந்த பேர்லே இருக்கு 2Dனா 2 டைமென்ஷனல், 2Dனா 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ் have only 2 parameters. 2 parametersனா என்ன? ரெண்டு டைமென்ஷன்ஸ் தான் உண்டு அதுக்கு, லெங்க்த்தும் ஹைட்டும். 3D ஷேப்ஸ் அல்லது 3 டைமென்ஷனல் ஷேப்ஸுக்கு 3 பாராமீட்டர்ஸ் இருக்கு, லெங்த், ஹைட் அண்ட் விட்த். இப்ப புரிஞ்சுதா? ஜஸ்ட் 2D ஷேப்னா நான் சொல்ற மாதிரி சும்மா இப்போ ஒரு பேஜ் எடுக்கிறீங்க, ஒரு பேஜ் நோட்புக்ல இருந்து ஒரு பேஜ் எடுக்கிறீங்க, அது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, அப்போ அது 2D ஷேப். இது 2D ஷேப். அதே இது ஒரு பேஜ் மட்டும்தான். பேஜ் PAGE அப்படி எழுதுறேன். ஓகே, அதே நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக்கோ நீங்க எடுக்கும்போது, டெக்ஸ்ட் புக்னா என்னன்னு தெரியுமா? உங்க சயின்ஸ் இவிஎஸ் புக்கு ஆர் உங்களோட இங்கிலீஷ் தமிழ் புக் டெக்ஸ்ட் புக், அதுதான் டெக்ஸ்ட் புக் சொல்லுவோம். அதுக்கு ஒரு நீளமும் அகலமும் உண்டு. ஓகே தானே? இதுல என்ன எழுதியிருக்கோம்? மேக்ஸ் இவிஎஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படிதானே? அது
3D shape. இது வந்து என்ன? டெக்ஸ்ட் புக். இது டெக்ஸ்ட் புக், இது பேஜ், ஒரே ஒரு பேஜ். இது டெக்ஸ்ட் புக். ஸோ இது வந்து 2D ஷேப்பா இருந்தா இதுக்கு ஒரு அகல நம்ம கொடுக்குறோம்ல, எக்ஸ்ட்ராவா ஒன்று வரைகிறோம், அந்த ரெக்டாங்கிளை தாண்டி ஒன்று வரைகிறோம் பார்த்தீங்களா? இது ரெக்டாங்கிள், இந்த 2Dயோட சேம். அதை தாண்டி ஒரு விட்த் அதுக்கு கொடுக்குறோம்ல, அதுதான் என்ன? 3D ஷேப். இது 3D, அதுக்கு ஒரு விட்த் கொடுத்துட்டோம்னா 3D ஆயிடும். இது டெக்ஸ்ட் புக். இது ஜஸ்ட் பேஜ் மட்டும்தான். இப்ப புரிஞ்சுதா 2Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? ஸோ ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு ஷேப்போட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் நம்ம வரைகிறோம்னா இதில் கரெக்டாக இந்த ஆப்பில் நமக்கு வரையவே முடியாது. ஓகே, ஏன்னா என்னோட கை வச்சு தான் நான் வரையணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்கொயருக்கு வந்து அதாவது சதுரம் ஸ்கொயர் 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கு அதுக்கு விட்த், அதாவது அதோட அகலம் அதிகமானா கியூப் ஆகும். கியூப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதாவது அந்த ஸ்கொயரையே நீங்க விட்டன் பண்ணி வைக்கும்போது, ஸ்கொயரை நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணி வைக்கும்போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பேஜ் சொன்னேன்ல, அந்த ஒரு பேஜ், 2 பேஜ், 3 பேஜ், 4 பேஜ், 10 பேஜ், 20 பேஜ், 30 பேஜ், 60 பேஜ், 70 பேஜ், 80 பேஜ், 90 பேஜ், 120 பேஜ், இவ்வளவு சேர்த்து நம்ம வச்சா அந்த பேஜஸ் எல்லாம் சேர்த்து கியூபா இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய பேஜா இருந்தா கியூபா வரும். ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய பேஜா இருந்தா அந்த சேர்த்து வச்சு அந்த இதை பார்க்கும்போது கியூபாய்ட் மாதிரி இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? ஒரே ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து, பேஜோ பேப்பரையோ நீங்க எடுத்து மேல வைக்கிறீங்க, அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர், லாங் சைஸ் புக்கோட ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. அதே பேப்பர் மேல நீங்க ஒரு 40 பேஜ் அதே மாதிரி கிழிச்சு, அதே சைஸ்ல அதே மாதிரி கிழிச்சு மேல 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 வைக்கும்போது என்ன ஆகுது? அதே சைஸ்ல கிழிச்சு வைக்கும்போது ஒரு 3D ஷேப் ஆகுது. அதுதான் கியூபாய்டு ஆகுது. ஸோ ஸ்கொயரை வந்து நம்ம கனப்படுத்தும் பொழுது கியூபா மாறுது ஸ்கொயர். அதையே நீங்க ரெக்டாங்கிளை கனப்படுத்தினா ரெக்டாங்கிள் வந்து கனமாகும் பொழுது அது ரெக்டாங்கிள் வந்து இப்படி இருக்கலாம் ஆர் இப்படி இருக்கலாம். அது கனப்படுத்தும் போது கியூபாய்டா மாறுது. எப்படி மாறுது? கியூபாய்டா மாறுது. இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஸ்கொயர் கனப்படுத்தினா கியூப், ரெக்டாங்கிளை கனப்படுத்தினா கியூபாய்டு. ஸ்கொயருக்கு இருக்கிறது மாதிரியே ஃபேஸஸ் கியூபுக்கும் இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு இருக்கிற மாதிரியே ஃபேஸஸ் கியூபாய்டுக்கும் இருக்கும். ஸ்கொயருக்கு இருக்கிற மாதிரியே கார்னர்ஸ் இருக்கிறது மாதிரி கியூபுக்கும் கார்னர்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு கார்னர்ஸ் இருக்கிறது மாதிரியே கியூபாய்டுக்கும் கார்னர்ஸ் உண்டு. சரிதானே? அந்த கார்னர்ஸ் பத்தியெல்லாம் அப்புறமா படிக்கலாம், நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் படிப்பீங்க. இப்போதைக்கு அந்த ஷேப்பை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயரை வந்து கனப்படுத்தினா அது கியூப் ஆகும். கியூப் எப்படி இருக்கும்? இதே மாதிரி இருக்கும். அதே ரெக்டாங்கிளை நீங்க கனப்படுத்தும் பொழுது அது கியூபாய்ட் மாதிரி ஆயிடும். அதுதான் இந்த ஷேப். ஸோ இந்த 2 ஷேப் பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஓகே தானே? இப்ப 2D 3D ஷேப்ஸ்னா என்னன்னு புரிஞ்சு போச்சுல்ல? 2D ஷேப்ஸ்னா 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ். அதை நம்ம சுருக்கிதான் 2 டைமென்ஷனல் ஷேப்ஸை சுருக்கிதான் நம்ம 2D ஷேப்ஸ்னு சொல்றோம். 2D shapes or 2 dimensional shapes have only 2 parameters, PARAMETERS. parametersனா என்ன? அதோட மெயின் டைமென்ஷன்ஸ். இப்போ ஒரு ட்ரெஸ் நீங்க எடுக்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸோட உயரம் எவ்வளவு, இந்த அளந்து நீங்க ட்ரெஸ் தைக்கும் போது எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க, உங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எவ்வளோ ஹைட் வேணும், கைக்கு எவ்வளோ ஹைட் வேணும், எவ்வளோ அகலம் வேணும், இதெல்லாம். ஸோ அதே மாதிரி பேராமீட்டர்ஸ்னா அதோட சைஸஸ், அதோட சைஸ் தான் பேராமீட்டர்ஸ். ஓகே, PARAMETERS.
RAMETERS. பேரண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க 100% புட் ஃபோர்த் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இது புரியும். இது அவங்க இந்த வயசுல படிக்கக்கூடிய ஒரு டாபிக்கே இல்லை. அவங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தா நான் பல எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் அவங்க ஸ்கூலுக்கு வராத ரீசன்னால என்னால் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்கள் தான் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் காமிச்சு கொடுக்கணும். ஒரு 2D ஷேப் ஸ்கொயர்னா என்ன, அதே ஒரு 3D ஷேப்பாக அது கன்வெர்ட் ஆகும்போ அது என்ன ஆகுதுன்னு நீங்கள் தான் அது காமிச்சு கொடுக்கணும். எனக்கு காமிச்சு தரதுல நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை உங்கள் கிட்ஸை மோட்டிவேட் பண்ணி இந்த வீடியோ பார்க்க வைக்கணும். வீடியோ பார்க்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லியும் கொடுக்கணும். 3D ஷேப்ஸ்னா என்னம்மா? 3D ஷேப்ஸ்னா 3 dimensional ஷேப்ஸ். அதாவது அதுக்கு 3 பாராமீட்டர்ஸ், 3 பாராமீட்டர்ஸ், 3 சைஸஸ் இருக்கும். லெங்த் நீளம், ஹைட் உயரம், கூடவே விட்த் அகலமும் இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? ஸோ இனி கியூப் பார்க்கலாம். இதுதான் கியூப். இதுதானே கியூப். இது எப்படி வரையணும் தெரியுமாமா? 1 2 மேலே ஒரு ஸ்கொயர், 3 இந்த சைடுல ஒரு ஸ்கொயர், 4 பேக்ல ஒரு ஸ்கொயர், 5 லெஃப்ட் சைடு ஒரு ஸ்கொயர், கீழே டவுன்லயும் ஒரு டவுன் சைடுல கீழேயும் ஒரு ஸ்கொயர். அப்படி 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் சேர்ந்தது தான் 6 ஸ்கொயர் பீசஸ் அல்லது 6 சதுர முகங்கள், 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் சேர்ந்தது தான் இந்த கியூப். இந்த கியூப் வரைகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டீச்சர் பர்ஃபெக்ஷனாக அந்த லைன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் வராது, ஓரளவுக்கு வரைஞ்சி கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஒரு லைன் போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வரைய தெரியும்ல எல்லாருக்கும். ரொம்ப கஷ்டம் எனக்கு, அதனாலே வீடியோ லெங்க்தாக போகும். இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இங்கே எப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் எடுக்கணும். ஏக்கு நம்ம ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன். இங்கே எப்படி நீங்கள் ஸ்லாண்டிங் லைன் போட்டீங்க அதே மாதிரி ஸ்கேல் எடுத்து இங்கேயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடணும். அதாவது புரிஞ்சுதா? இங்கே என்ன மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் எடுத்தீங்க அதே ஷேப்பில் அந்த ஆங்கிள் அப்படியே வச்சுட்டு இங்கேயும் ஒரு ஸ்கேல் வச்சு அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, அப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து இங்கே இப்படி கொண்டு வரணும். அடுத்தது உள்ள அப்படியே ஒரு ஸ்கொயர் வேணால் கொடுக்கலாம், அப்படி வேணால் கொடுக்கலாம். அது இல்லைன்னா கொடுக்கவும் வேண்டாம், கொடுக்கலனாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்படி எடுத்து அது கரெக்ட் கியூப் மாதிரி இருக்கும். அல்லது இதை விட ஈஸியாக ஒன்று இது கோலம் எல்லாம் வரைவாங்க தெரியுமா? இப்படி பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அப்படியே சேர்த்து விட்டுட்டா போதும். அப்படியும் வரையலாம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இதுவும் ஒரு கியூப் தான். 2 ஸ்கொயர்ஸ், அதாவது இன் அண்ட் அவுட் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சு இப்போ ஒரு ஸ்கொயர் இங்கே வரைகிறீங்க. இது கரெக்டாக எனக்கு வராது, திருப்பி சொல்கிறேன். இங்கே இதே மாதிரி இங்கே கரெக்ட் ஸ்கொயரில் வரையணும். இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த குட்டி ஸ்கொயர், இந்த குட்டி ஸ்கொயர் கரெக்டாக இருக்கணும். இங்கே வரைஞ்சிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. இதோட கார்னர் இது கூட, இதோட கார்னர் இது கூட, இதோட கார்னர் இது கூட, கீழே இருக்கிற கார்னர் இது கூட, கீழே இதுவும் கியூப் தான். ஆனால் இது பெட்டராக நீங்கள் வரையணும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் தெரிய வேண்டாம்னா இப்படியே வரைங்க. வரைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் எடுங்க, இங்கே ஒரு ஆங்கிள் எடுங்க, இப்படி ஒரு ஆங்கிள் வரைங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்டடாக இருக்கணும். ஓகே, எனக்கு இங்கே பாயிண்டடாக எல்லாம் வராது. கரெக்டாக அப்படி. இதுதான் கியூப். இதுக்கு உள்ள ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல, டாட்டட் லைன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணாதான் இந்த பிக்சர். உங்களுக்கு இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். நீங்கள் இப்படியே வரைங்க, இது ஈஸியாக இருந்தால் இதே வரைங்க. எது வரைஞ்சாலும் ஓகே தான் டீச்சருக்கு. ஆனால் இது கியூப்ன்றது உங்களுக்கு புரியணும், அதுதான் மெயின் விஷயம். இங்கே பாருங்க, இந்த உள்ள இருக்கக்கூடிய லைன் இது. இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு, டீச்சர் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த கார்னர்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸினா அப்படி வரைங்க. புரிஞ்சுதா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்மா? நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. கியூபை எப்படி வேணாலும் வரையலாம், இப்படி வேணா இந்த நம்ம நோட்டில் நான் ஃபர்ஸ்ட் நோட்டில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு வரையணும்னா அது ஏன் அப்படி வரைஞ்சேன்னா அந்த 6 ஸ்கொயர் ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அப்படி நான் ஒரு ஃபோட்டோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தேன். புரிஞ்சுதா?
இப்போ இப்படி வரைஞ்சிட்டு இந்த கார்னர்ஸை சேர்த்து விடணும். அப்படி சேர்த்து விட்டுட்டா போதும். இது இல்லாமல் இது இப்படியும் வரையலாம். அதுதான் இப்படி வரைஞ்சிட்டு அது ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு. இப்படி ஸ்கொயர் வரைஞ்சி இங்கே 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 இதுவும் கியூப் தான். இது ரெண்டுமே கியூப் தான். சரிதானே? சரிதானே? பேரண்ட்ஸ் ஒன்று அவங்களுக்கு புரிய வைங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த பிக்சர் நீங்க பார்க்குறீங்களா, இந்த கிஃபி நீங்க பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த ஸ்கொயர். பாருங்க 1 2 3 4 5 6 அந்த 6 ஸ்கொயர் ஷேப்ஸும் சேர்ந்து நமக்கு கியூப்ஸ் ஆகுது. பார்த்துட்டே இருங்க. அது இப்படியே வந்து அப்படி நெட் மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது 1 2 3 4 5 6 ஒன்று 6th ஒன்று வந்து கீழே போகுது, 5th ஒன் இங்கே வருது. அப்போ கீழே ஒன்று இருக்கு, மேலே ஒன்று இருக்கு. இப்போ மேலே ஒன்று இருக்கா, இந்த சைடில் ஒன்று இருக்கா, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கா, ரைட் சைடில் ஒன்று இருக்கா, கீழே ஒன்று இருக்கா, பேக்கில் ஒன்று இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு? 6 ஸ்கொயர் ஃபேஸஸ், 6 சதுர முகங்கள். 6 ஸ்கொயர் 1 2 3 4 5 6. ஸோ 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் இருக்கக்கூடியது தான் இந்த கியூப். இதுதான் அதோட கரெக்ட் ஃபார்ம். பாருங்க அந்த எல்லா ஃபேஸஸும், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்கொயரோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸ்கொயரை சதுரத்தை நீங்க கனப்படுத்தும் போதுதான், அதாவது சதுரத்துக்கு நீளமும் இருக்கு உயரமும் இருக்கு, லெங்க்த்தும் இருக்கு ஹைட்டும் இருக்கு. இது லெங்க்த், இது ஹைட். அதையே நீங்க அகலப்படுத்தும் போது, பிரெட்த் கொடுக்கும் போது, அதுக்கே நீங்க எல்லா சைடும், அதோட பின் பாகத்திலையும் சரி, அதோட சைடுலையும் சரி, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் எல்லாம் நீங்க அந்த பிரெட், நாட் பிரெட், ஐ எம் சாரி, இட்ஸ் நாட் பிரெட், இட்ஸ் விட்த். நம்ம ஹைட் தான் பிரெட், லெங்த் பிரெட்னு சொல்லுவோம். ஓகே, விட்த் கொடுக்கும் பொழுது, அந்த அகலத்தை கொடுக்கும் பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த ஸ்கொயர் வந்து நமக்கு கியூபா கன்வெர்ட் ஆகுது. அப்ப இப்ப சொல்லுங்க, ஸ்கொயருக்கு 4 ஃபேஸஸ் 4 சைட்ஸ் இருக்குன்னு நீங்க படிச்சீங்க. அதே மாதிரி 4 ஃபேஸஸ் இல்ல, 4 sides. Sorry, not 4 face. Square has only one face. ஒரே ஒரு முகம் தான். அந்த முகம் அப்படியே நமக்கு வெளி பாகத்துல அப்படியே தெரியுது. நம்ம வரையக்கூடிய ஒரு ஃபேஸ், ஒரு சைடு தான் ஸ்கொயர், ஒரு ஃபேஸ், ஒரு முகம் தான் ஸ்கொயரோட 4 sides. ஸோ அதே மாதிரி கியூப ஸ்கொயர் வந்து அகலப்படும் பொழுது கியூப் ஆகுது. அதாவது ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்கிறது மாதிரி கியூபுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். இந்த சைடுல 4 ஈக்குவல் சைட்ஸ், அந்த சைடுல 4, மேல 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, பேக்ல 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடுல 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, ரைட் சைடுல 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, டவுன் கீழே டவுன் சைடுல 4 sides equal இருக்கு. So it has 6 square faces. One square is in the front, say next square is in the top, next square is in the right side, other square is in the left side, then one square is in the back side, then one is in the down side. So மேல இருக்கு, ஃப்ரண்ட்ல நம்மளை பார்த்து ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்மளை ஃபேஸ் பண்ணி ஒன்று இருக்கு, அது இங்கே இருக்கு. அப்புறம் பேக்ல ஒன்று இருக்கும், அது செகண்ட். லெஃப்ட்ல ஒன்று இருக்கும், அது தேர்டு. ரைட்ல ஒன்று இருக்கும், அது ஃபோர்த்து. மேல ஒன்று இருக்கும், அது ஃபிஃப்த்து. கீழே ஒன்று இருக்கும், அது சிக்ஸ்த். இப்ப புரிஞ்சுதா? இப்ப நல்ல மாதிரி புரிஞ்சுதா? அப்படி எவ்வளவு முகங்கள் இருக்கு? 6 ஃபேஸஸ் இருக்கு. எதுக்கு? கியூபுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. அந்த 6 ஃபேஸும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி இருக்கும். பாருங்க, நெட் மாதிரி எவ்வளவு அழகா க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இது நல்லா புரியணும்னு தான் டீச்சர் இப்படி ஒரு பிக்சரை, இதை வந்து அனிமேட்டட் பிக்சரை கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்படி 6 ஃபேஸஸ் இருக்கு. மேல ஒண்ணு, லெஃப்ட் சைடு ஒன்று, 2 ஆச்சா, ரைட் சைடு ஒன்று இருக்கும், 3 ஆச்சா, கீழே ஒன்று இருக்கும், 4 ஆச்சா, பேக் சைடு ஒன்று இருக்கும், 5 ஆச்சா, ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்கும், 6. இப்ப புரிஞ்சுதா? இங்க பாருங்க,
அந்த 6 ஃபேஸும் எவ்வளோ அழகா ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்க. ஒண்ணு வந்து ரெட் குடுத்துருக்காங்க, ஒண்ணு வந்து ப்ளூ குடுத்துருக்காங்க. இது சீக்கிரமா சுத்துது. அதனால அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஓகே, கீழே ஒரு சைடு, மேல ஒரு சைடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க இப்போ இது நல்லா உங்களுக்கு புரியணும்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைஸ். வீட்ல ஏணியும் பாம்பும் அந்த இது இருக்கா? அந்த டைஸ் இருக்குல்ல, பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுங்க. அந்த டைஸ் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. அந்த டைஸ்ல வந்து 6 சைட்லயும் 6 புள்ளிங்க வரும். ஒரு சைடுல ஒரு புள்ளி, ரெண்டாவது ஒரு சைடுல 2 புள்ளி இருக்கும், மூணாவது சைடுல 3 புள்ளி இருக்கும், வேற ஒரு எண்ட்ல 4 எண்ணம் இருக்கும், வேற ஒண்ணுல 5 புள்ளி இருக்கும், வேற ஒண்ணுல 6 புள்ளி. அந்த டைஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த கியூபோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. மேல அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஒரு ஃபேஸ், இந்த சைடுல ஒரு வயலட் கலர்ல இருக்கிறது செகண்ட் ஃபேஸ், இந்த சைடுல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தேர்ட் ஃபேஸ், உள்ளாடி பேக்ல ஒரு கலர்ல இருக்கிறது அது ஃபோர்த் ஃபேஸ், ஃப்ரண்ட்ல நம்ம பார்க்குற ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர்ல இருக்கிற ஃபிஃப்த் ஃபேஸ், சிக்ஸ்த் ஒரு மெஜெண்டா கலர்ல இருக்கிறது சிக்ஸ்த் ஃபேஸ். ஸோ இப்படி 6 ஃபேஸ் இருக்கு. அது டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு தெரியணும். இப்படி ஒரு பிக்சர் போட்டா டீச்சர் சொல்லி தந்த மாதிரி இப்படி ஒரு பிக்சர் போட்டா 1 2 3ன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு தான். ஆக்சுவலா நம்ம கியூப் வரைகிறது இப்படிதான் நம்ம வரையணும். இப்படியும் வரையலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்படி வரைஞ்சா 1 2 3 3 ஃபேஸ் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இது நல்ல மாதிரி புரியணுங்கிறதுக்காக தான் 1. அடுத்தது வேற ஒரு கலர் நான் கொடுக்குறேன். லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு 2, அது எல்லோ கலர். அடுத்தது மேல இருக்கிறதுக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன் 3. அடுத்தது இந்த சைடு இருக்கிறதுக்கு ஒரு எல்லோ கலர், திரும்ப ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன், இது 4. இன்னும் என்ன கீழே இருக்கிறதுக்கு நான் வந்து திரும்பவும் ஒரு ரெட் கலரை கொடுக்குறேன் 5. அண்ட் பேக் பின்னாடி இருக்கிறதுக்கு ஒன்று வேற ஒரு கலர் 6. அப்படி 6 ஃபேஸஸ் இருக்கு. Have you understood? Have you understood, students? Is that clear? Very clear? நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கம்மா. நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும், டைஸ் சொல்ல முடியும். அதே மாதிரி ருபிக்ஸ் கியூப் நீங்க விளையாடி இருக்கீங்களா? நிறைய படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க, டிவில எல்லாம். ஒரே அதாவது நிறைய கலர்ஸ் இருக்கும். கிரீன் இருக்கும், ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், ஆரஞ்சு இருக்கும். அந்த ருபிக்ஸ் கியூபை சுத்தி 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 எல்லா சைடும் ஒரே கலர் வரது மாதிரி கொண்டு வரணும். பார்த்திருக்கீங்களா ருபிக்ஸ் கியூப்? இதுதான் ருபிக்ஸ் கியூப். ஹேவ் யூ சீன் திஸ்? இது இருக்குல்லம்மா, இதுதான் ருபிக்ஸ் கியூப். பார்த்திருக்கீங்களா? பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்று சொல்லி கொடுங்க. அதே மாதிரி டைஸ் ஒன்று காமிச்சு கொடுங்க. டைஸ் காமிச்சு கொடுத்துட்டாலே அவங்களுக்கு தெரியும். இதுதான் கியூபோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே தானே? பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைஸ் தான். ஏன்னா அந்த பகடை உருட்டும் பொழுது நம்ம 1 விழுந்தா ஒரு காய் வந்து நீக்கி வைப்போம். 2 விழுந்துச்சுன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நீக்கி வைப்போம். 3 விழுந்துச்சுன்னா 3 பாயிண்ட்ஸ், 4 விழுந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும். அந்த 6 சைட்ஸுமே ஸ்கொயரா தான் இருக்கும். 6 ஸ்கொயர் ஃபேஸை சேர்த்து வச்சது மாதிரி இருக்கும். அதுதான் கியூப். இப்ப புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? சி, ஒன்றும் இல்லை. கியூப்னா ஸ்கொயரை அகலப்படுத்தி வச்சது மாதிரி. ஸோ அந்த ஸ்கொயர் அகலப்படுத்தி வைக்கும்போது அதோட கட்டி எப்படி இருக்கும்னா 6 ஸ்கொயர் ஃபேஸஸை சேர்த்து வச்சது மாதிரி இருக்கும். ஓகே, மேலே ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரைட் சைடில் ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்கும், பேக்ல ஒன்று இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? அப், டவுன், லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட், பேக் இவ்வளவும் இருக்கும். அந்த 6 சைட்ஸ் இருக்கும். இப்போ ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இது நல்லா பார்த்துக்கோங்க. இது அதே தான் ரெக்டாங்கிளுக்கு. ஒன்ஸ் மோர் ஐ வில் ட்ரா ஃபார் கியூப். ஸ்கொயர் எப்படி இருக்குமா? இப்படி இருக்கும். அப்படிதானே? இப்படியும் வரையலாம் கியூப், எப்படி வேணாலும் வரையலாம். நீங்க உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்குன்னா இதே வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சு, இப்படி வரைஞ்சு, இப்படி வரைஞ்சு,
சாரி இப்படி வரைஞ்சி இப்படி வரையணும். ஐயோ இப்படி வரையணும். கார்னர்ஸை கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஓகே, பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்படியும் வரையலாமா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கொயர் அழகாக வரைஞ்சிட்டு, இந்த ஆப்பில் கரெக்டாகவே வரைய முடியலை என்னால், வரைஞ்சிட்டு இப்படி போட்டுட்டு இப்படி 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 இந்த இந்த 3 சைட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 லைன்ஸும் சேம் ஆங்கிளில் வரணும். அதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட். It's very difficult. It's very, very difficult to draw in this app. I can't give a straight line also. இதில் straight line ஒன்று ஆப்ஷன் இருந்திருந்தா கரெக்டாக நான் எனக்கு drawing ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இதில். ஓகே, ஸோ இதுதான் இது இப்படியும் வரையலாம், கியூப் இப்படியும் வரையலாம். இனி ஆனால் மெயின் என்ன நீங்கள் கவனிக்கணும், அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட் ஃபேஸில் 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காதீங்க. ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சா அது கியூபாய்டு. இங்கே பாருங்க, கியூபோட இது கொடுத்துருக்கேன். டெஃபினிஷன், ப்ராப்பர் டெஃபினிஷன் சொல்ல முடியாது, ஆனால் இது எழுதலாம். இது டெஃபினிஷன்னா ஓகே தான். இந்த பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் கியூப் நான் அந்த டைஸ் கொடுத்துருக்கேன், DICE டைஸ். ஓகே, நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடும் போது, சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ ஹேட் அ பர்ப். ஓகே, லைக் நம்ம ஒரு கியூப் வரையும் போது, அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹேவிங் சம் ரன்னி நோஸ் ப்ராப்ளம். அதனால தான் இடையில ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் மை பிரெத் இன். ஓகே, ஸோ ரன்னி நோஸும் கொஞ்சம் பர்ப்பிங்கும் இருந்தது, சாரி. கியூப் மீன்ஸ் அந்த 6 ஃபேஸஸ் வரணும், 6 ஃபேஸஸ் வரணும். அது தான் கியூப். கியூப் இஸ் அ 3 டைமென்ஷனல். அதை 3Dன்னு எழுதலாம், 3 டைமென்ஷனல்னு வேர்ட்ஸ் போட்டு எழுதலாம். நீங்கள் வேர்ட்ஸ் போட்டு அப்படியே எழுதுங்க. 3 டைமென்ஷனல் சாலிட் ஆப்ஜெக்ட். அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, அது சும்மா ஒரு திங் ஆப்ஜெக்ட் மாதிரி தானே இருக்காது. அதனால கியூப் இஸ் அ 3 டைமென்ஷனல் சாலிட் ஆப்ஜெக்ட் பவுண்டட் பை 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். 6 ஸ்கொயர் ஃபேஸஸால சூழ்ந்தது தான் இந்த கியூப். பவுண்டட் மீன்ஸ் வாட்? சூழ்ந்தது. 6 ஸ்கொயர் ஃபேஸஸால சூழ்ந்தது தான் கியூப். கியூப் இஸ் பவுண்டட் பை 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். ஸோ வாட் இஸ் அ கியூப்? அ கியூப் இஸ் அ cube. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, CUBE, not QUBE, it's CUBE. CUBE, ஓகேமா? CUBE, cube is a 3 dimensional. அதாவது 3 dimensionalனா என்ன அர்த்தம்? 3D. 3D solid, SOLID, solid object. OBJ, objectனா என்ன? பொருள். OBJECT. இதுல எல்லாம் கரெக்டா எழுத முடியாது, எழுதிட்டு இருந்தா எனக்கு டைம் போகும். பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க, இந்த இதுல பார்த்துக்கோங்க, கீழே அப்லோடட் ஃபோட்டோஸும் இருக்கு. ஆப்ஜெக்ட் பவுண்டட். பவுண்டட்னா என்ன? BOUNDED. வாட் இஸ் த ஸ்பெல்லிங்? ஸ்பெல் த வேர்ட் பவுண்டட். BOUNDED. DED பேரண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. பவுண்டட்னா சூழ்ந்தது. எவ்வளவு ஸ்பேசஸால, எவ்வளவு முகங்களால சூழ்ந்திருக்கு? 6 சதுர முகங்களால, 6 ஸ்கொயர் ஃபேஸஸால சூழ்ந்தது தான் இந்த கியூப். கியூப் இஸ் அ, say along with me, a cube is a 3-dimensional solid object bounded by 6 square faces. Example of cube வந்து இந்த dice. இந்த பிக்சரும் இந்த பிக்சரும், இந்த பிக்சர் வரையும் போது இப்படிதான் வரையணும்னு இல்லை, சும்மா அப்படி இப்படி வரைஞ்சுக்கோங்க. சும்மா இப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு, இதில் ஏதோ உங்களுக்கு 1 2 1 2ன்னு வரைஞ்சா இங்கே 1 2 3 வரைங்க, இங்கே 1 2 வரைங்க, 1 2 4 வரைங்க. ஏதாவது 4 டாட்ஸ் போட்டு வரைஞ்சிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய டாட்ஸை போட்டு வரைஞ்சிக்கோங்க. இங்கே வந்து 6 5 3 கொடுத்துருக்கு, நீங்கள் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டாட்ஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த சைட் 6 இருக்கும், இந்த சைட் 5 இருக்கும், இந்த சைட் 3, பேக்கில் ஒரு சைடு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடோட ஆப்போசிட் சைடு, அதாவது லெஃப்டோட இது லெஃப்ட் ரைட்டோட ஆப்போசிட் சைடு, ரைட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ அப்படி நம்ம 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்குது. கரெக்ட் தானே? அதுதான் கியூப்.
Have you understood? Have you understood students? Parents அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மோட்டிவேட் பண்ணி காமிச்சு கொடுங்க. ஐஸ் கியூப் இருக்குல்லம்மா, ஐஸ் கியூப் பேர்லே கியூப். ஸோ அந்த ஐஸ் கியூபோட அந்த பாக்ஸில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்போது, ஐஸ் கியூப் ட்ரேயில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது வெளியே எடுக்கக்கூடிய ஐஸ் கியூப் கரெக்டாக நீங்கள் பிரேக் பண்ணாமல் கரெக்டாக அது எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கியூப் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி கியூப் ஷேப்பில் கிஃப்ட்ஸ் பாக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த விளையாடக்கூடிய கொஞ்சம் பொருட்கள், அதே மாதிரி இந்த ரூபிக்ஸ் கியூப் இருக்கு. அப்புறம் கார்ட்போர்ட் பாக்ஸ், அதாவது அட்டைப்பெட்டி, அந்த கரெக்டா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கியூப். நீங்க இதெல்லாம் வரைய வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் வரைஞ்சிட்டா போதும். எக்ஸாம்பிள் ஆஃப் கியூப் வந்து எக்ஸாக்டா இந்த பிக்சர்ல, எக்ஸாம்பிள் ஆஃப் கியூப் வந்து எக்ஸாக்டா இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி வரையலைன்னா கூட ஓரளவுக்கு கரெக்டா இந்த மாதிரி டீச்சர் சொன்ன மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு வரைஞ்சிட்டா போதும். வரைஞ்சு குரூப்ல போடணும், என்ன கரெக்டா போடணும். பேரண்ட்ஸ் அவங்களே கொஞ்சம் வரைக்க வைங்க, கொஞ்சம் ரஃப் நோட்ல எல்லாம் வரைக்க வச்சுட்டு அப்புறமா வரைக்க. நெக்ஸ்ட் we are going to see about cuboid. cuboid ஒண்ணுமே இல்லம்மா, ரெக்டாங்கிள். எப்படி நம்ம ஸ்கொயரை வந்து அகலப்படுத்தி வச்சோமோ கியூப் ஆகும்னு சொன்னோமோ அதே மாதிரி cuboid அப்படிதான். இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸ், மேல ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸ், ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல ஒண்ணு, கீழே ஒண்ணு, பேக்ல ஒண்ணு, இவ்வளவுதான் cuboid. cuboidோட விஷயமே முடிஞ்சு போச்சு. ரெக்டாங்கிள் செவ்வகத்தை அகலப்படுத்தி வச்சோம்னா கியூபாய்டா கன்வெர்ட் ஆகும். ரெக்டாங்கிள அகலப்படுத்தி வச்சோம்னா, அதாவது இங்க ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஸ் இருக்கு, அது ஒயிட் கலர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு ஃபேஸ் இருக்கு, அதுதான் ஆரஞ்சு கலர். 1 2 இந்த சைட்ல ஒண்ணு இருக்கு, அது ப்ளூ. கீழே ஒண்ணு இருக்கு, அது எல்லோ. 5 பின்ன இங்க ஒண்ணு இருக்கு கிரீன். அடுத்தது பேக்ல ஒண்ணு இருக்கு, அது எல்லோ. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது ஒயிட் ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயிட்னு வச்சாதான் இது கலர்ஸ் எல்லாம் தெரியுது இல்ல, அதனால டிரான்ஸ்பேரண்ட் ஃபேஸ். ஸோ 1 2 3 4 5 6. புரிஞ்சுதா? அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக். நம்ம படிச்ச அப் அண்ட் டவுன் போயம் மாதிரி. அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அப்படி 6 ஃபேஸஸ், 6 ரெக்டாங்குலர் ஃபேஸஸால சூழ்ந்திருந்தா அதுதான் கியூபாய்ட். அதாவது ஸ்கொயரை அகலப்படுத்தி வச்சா கியூப், ரெக்டாங்குல அகலப்படுத்தி வச்சா அது கியூபாய்ட். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இதுதான். இப்போ இது பாருங்க, இங்க ஒரு ஃபேஸ் இருக்கு, அதுதான் இது. இங்க ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு, அதுதான் இது. அப்புறம் அப்படியே சரியுது, இங்க ஒரு ஃபேஸ் இருக்கு, அதுதான் இது. ஸோ இந்த பிக்சர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு ஃபேஸ் வருது, அதுதான் இது. இனி ஒரு ஃபேஸ் வருது, அதுதான் இது. ஓகே, அப்படி எல்லா ஃபேஸஸும் வந்து பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 6 ரெக்டாங்கிள் ஃபேஸஸால சூழ்ந்தது தான் இந்த கியூபாய்ட். ஸோ ஒவ்வொரு ஃபேஸுமே ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஒன்று இப்படி உள்ள ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், இல்லை இப்படி உள்ள ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் 2 sides ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, கபர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கியூபாய்ட் ஷேப்பில், அதாவது இப்படி இருக்கக்கூடிய கபர்ட்ஸ் எல்லாமே கியூபாய்ட் ஷேப்பில். பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கு தான். உங்களோட மேத்ஸ் புக் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய லாங் சைஸ் நோட் புக் ஏதாவது பாருங்க. லாங் சைஸ் நோட் புக் உங்க வீட்டில் வந்து ப்ராஜெக்ட் நோட் எல்லாம் இருக்கும்ல, லாங் சைஸ் அன்ரூல்டு நோட் புக், பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் கியூபாய்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கபர்ட் இல்லை பீரோ ஏதாவது காமிச்சு கொடுங்க. பீரோ ஓகே, ஓகே தானேம்மா? ஸோ ரெக்டாங்கிள், 6 ரெக்டாங்கிள் ஃபேஸஸ் சேர்ந்தது தான் இந்த கியூபாய்ட். இஸ் தட் ஓகே? இஸ் தட் ஓகே? ஸோ இது எப்படி வரையணும்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஸ்கொயருக்கு எப்படி நீங்கள் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இங்கே கரெக்டாகவே வரைய முடியாதம்மா, கரெக்டாக நீங்கள் ஆனால் கரெக்டாக வரையணும். ஓகே, அப்புறம் இந்த கார்னர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க.
இது கிளியரா வரையல, அது கரெக்டா வரையணும். வரையும் போது இந்த ரெக்டாங்கிளோட அந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, அது கரெக்டா வரணும். இதுவும் ஒரு கரெக்ட் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கணும். இதுவும் ஒரு கரெக்ட் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். ஓகே, ஸோ அது வரைஞ்சிட்டு அந்த கார்னர்ஸை லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் கார்னரை சேர்த்துக்கோங்க. லெஃப்ட் எண்டு கார்னர், ரைட் ஹேண்ட் கார்னர், ரைட் ஹேண்ட் கார்னர், ரைட் ஹேண்ட் கார்னர், லெஃப்ட் டாப் கார்னர். இதுதான் கியூபாய்ட். ஈஸியா வரைய முடியுதா? 2 ரெக்டாங்கிள் போட்டுட்டு அந்த கார்னர்ஸை மட்டும் சேர்த்துருங்க. புரிஞ்சுதாமா? ஸோ இது இப்படி இல்லாம இப்படியும் வரையலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இப்படி வரைஞ்சி இப்படி வரைஞ்சி இப்படி வரைஞ்சி இப்படி வரைஞ்சி இப்படி வரையலாம். இதை உள்ள அந்த இது எடுக்கும்போது தான் அந்த எண்டை சேர்த்து விடுறோம். புரிஞ்சுதா? இதுதான் அதோட அவுட்டர். உள்ள எட்ஜை வரையாம வெளியே உள்ள எட்ஜ் வரைகிறது மட்டும்தான் இந்த பிக்சர். வரையும் போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் நீங்க எதே ஸ்கேல்ல எந்த ஆங்கிள் வச்சு எடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி இங்க எப்படி சரிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கேயும் சரிச்சு ஸ்கேலை கொண்டு வரணும். கரெக்ட் சரிக்கணும். சரிச்சுட்டு இங்க ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வரணும். அடுத்து இதையும் ஜாயின் பண்ணுங்க. எல்லா ஃபேஸஸும் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் மாதிரி இருக்கணும். ஸ்கொயர் ஃபேஸஸ் மாதிரி இருந்துடக்கூடாது. வரையும் போது கரெக்டா. ஓகே, இதுல கரெக்டா வரையல. இப்படியோ இனி இப்படிதான் இருக்கும்னு இல்லை, இப்படியும் இருக்கும். ரெக்டாங்கிள் வெர்டிக்கலாவும் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கும், அப்படியே இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன்ல இருக்கும். எப்படி வேணா இருக்கும். இது டெக்ஸ்ட் புக்கோட ஷேப் மாதிரி இருக்குல்ல இப்ப வரைஞ்சது. இப்படியும் இருக்கும். இனி நான் இப்படி வரைஞ்சல அது அத்த மாதிரியும் இருக்கும். இப்படியும் இருக்கும். எப்படி வேணா இருக்கும். இது எப்படி வேணா நீங்க வரையலாம். வரையும் போது கிளீனா வரையணும். ஓகே தானே? நல்ல அழகா வரையணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா திருப்பியும் ஒருக்கா இந்த வீடியோ பாருங்க, புரியும். அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன கூப்பிட்டு கேளுங்க. என்ன ஃபர்ஸ்ட் இப்படியும் வரையலாம். ஓ மை காட், இட்ஸ் நாட். இப்படியும் வரையலாம், இல்லை இப்படியும் வரையலாம். இட்ஸ் ரியலி ஹார்ட். இப்படியும் வரையலாம், ஆர் இப்படியும் வரையலாம். ஆர் இப்படியும் வரையலாம். இதுவும் கியூபாய்ட் தான். அதாவது அதோட லெங்த் எண்ட், அந்த லெங்த் அதிகமான எண்ட் இந்த சைட்ல வர்றது மாதிரி. ஓ, இது பெர்ஃபெக்டே இல்லை. அது கரெக்டா நீங்க ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி வரைஞ்சாதான் கரெக்டா இருக்கும். இப்படியும் வரையலாம். இதுவும் கியூபாய்ட் தான். இதுதான் இப்படி நம்ம வரைஞ்சோம். இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அதுவும் அப்படியும் வரையலாம். ஓகே, புரிஞ்சுதா? எப்படி வேணா வரையலாம். மொத்தத்துல அதுக்கு 6 ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கணும். 6 ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் இருக்கணும். 6 செவ்வக முகங்கள் இருக்கணும். அதுதான் கியூபாய்ட். அதாவது ரெக்டாங்குல கனப்படுத்தி வச்சது மாதிரி இருக்கணும். ஆனா அதுக்கு எவ்வளவு ஃபேஸ் இருக்கணும்? 6 ஃபேஸ். 6 சைடுன்னு சொல்லக்கூடாது. சாலிடா இருந்தா சைடுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது 3D ஷேப்புக்கு சைடு சொல்லக்கூடாது, ஃபேஸ் தான் சொல்லணும். 2D ஷேப்புக்கு சைடு தான் சொல்லணும், ஃபேஸ் சொல்லக்கூடாது. 4 ஃபேஸ்னா 4 முகங்கள். 4 முகங்கள் ஸ்கொயருக்கு கிடையாது. 4 சைடு தான் உண்டு, 4 விளிம்புகள் தான் உண்டு. அதே கியூபுக்கு 6 சைடுன்னு சொல்லக்கூடாது, 6 முகங்கள், 6 ஃபேஸஸ் தான் சொல்லணும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கால் பண்ணி கேளுங்க.
Cuboid. Cuboid is a three-dimensional 3D solid object bounded by 6 rectangular faces. 6 rectangular faces. ஒன்னு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்னு வந்து ஒயிட் கலர்ல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. மேல வந்து ஆரஞ்சு கலர், இந்த சைட்ல வந்து ப்ளூ கலர், லெஃப்ட் சைட்ல வந்து கிரீன் கலர், கீழே வந்து yellow கலர், பேக்ல வந்து டார்க் ஆரஞ்சு கலர், ஃபிஃப்த் வந்து ஆரஞ்சு கலர், சிக்ஸ்த் வந்து எல்லோ கலர். அப்படி 6. அந்த கலர் ஒன்றும் நீங்க கொடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கலர் நீங்க கொடுத்தாலும் தப்பு இல்லை, கலர் கொடுக்காம இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும். இனி இதுல டீச்சர் கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு இவ்வளவு தானே, 5 கலர் தானே இருக்கு. இல்ல, இதோட ஃப்ரெண்ட் ஒரு கலர், அது ஒயிட் கலர் நான் சொன்னேன். ஃப்ரெண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஃப்ரெண்டோட கலர் வந்து வேற கலரா இருந்தா உள்ள இருக்கக்கூடிய கலர் ஒண்ணுமே நீங்க பார்க்க முடியாது. அப்படிதானே? ஃப்ரெண்ட்ல வந்து சும்மா ஒரு கிளாஸ் கலர்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, கிளாஸோட ஒரு கலர், கிளாஸ் மாதிரி இருக்குது. அப்ப அதுக்குள்ளாடி நீங்க பார்க்கும்போது எல்லா கலர்ஸும் தெரியும்ல, அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ இதுதான், இது கலர்ஸ் கொடுக்க வேண்டாம் பசங்களா. டீச்சர்ஸ் சாரி பேரண்ட்ஸ், ப்ளீஸ் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். கலர்ஸ் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. கலர்ஸ் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அந்த 6 ஃபேஸஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும்தான். எக்ஸாம்பிள் ஆஃப் கியூபாய்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் புக் ஒரு டயரி, நீங்க டெய்லி இந்த டயரி எழுதுவாங்கல்ல, டயரி. ஸோ அதெல்லாம கியூபாய்ட் தான். ஸ்கூல் டயரி மட்டும் இல்லை, ஐம் சாரி, கேலண்டர்ஸ் கூட இருக்கு. ஓகே ஓகே, ஐம் நாட் ஃபீலிங் வெல், too much for me, like. So these are some of the examples. Wooden box, match box, book. மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி. பேரண்ட்ஸ் உள்ள இருக்கிற தீக்குச்சி ஃபுல்லா எடுத்து கொடுத்துட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் மட்டும் உங்க கையில கொடுங்க. தீக்குச்சி ஃபுல்லா அந்த உடன் ஸ்டிக்ஸை ஃபுல்லா எடுத்துட்டு மேட்ச் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுங்க. மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு நல்லா கை வாஷ் பண்ணுவேன்னா வச்சதுக்கு அப்புறம் நல்ல மாதிரி கை வாஷ் பண்ணிடுங்க. சரிதானே? ஸோ புக், உடன் பாக்ஸ், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய உடன் பாக்ஸ், இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, cupboard, not cupboard, it's cupboard. So இதெல்லாமே வந்து they are cuboids. So cuboid, now what is that? Rectangle கனப்படுத்தி வச்சா அது cuboid. Have you understood? Square கனப்படுத்தி வச்சா ஸ்கொயருக்கு எவ்வளோ sides? 4 sides, right? ஸ்கொயருக்கு எவ்வளோ sidesமா? 4 sides. So ஸ்கொயரை கனப்படுத்தி வச்சா 6-sided cube-ஆ convert ஆகும். Cube. I can't write here, okay? Cube. அதே நீங்க rectangle கனப்படுத்தி வச்சா, how many sides does the rectangle have? Rectangle has 4 sides where the opposite sides are equal. Rectangle கனப்படுத்தி வைக்கும் பொழுது you get a, what do you get? You get a cuboid, right? I can't draw here, okay? இப்படி வரையலாம், எப்படி வேணா வரையலாம், ஓகேடா? You can draw as you like. எல்லா ஃபேஸும் ரெக்டாங்குலர் ஃபேஸஸா இருக்கணும். ஸ்கொயர் ஃபேஸஸா இருந்துடக்கூடாது, ரெக்டாங்குலர் ஃபேஸஸா இருக்கணும். புரிஞ்சுதா? All faces should be rectangular. So cuboid is a 3-dimensional solid object bounded by 6 rectangles faces இல்ல, rectangularனா என்ன? செவ்வகம் இல்ல, செவ்வக முகங்கள். அதனால நம்ம அது யூஸ் பண்ணும்போது அது எப்படி லைக் அட்ஜெக்டிவ் மாதிரி யூஸ் பண்ணும்போது rectangular faces. RECTANGULAR rectangle faces எழுதாதீங்க. 6 rectangular, 6 செவ்வக முகங்கள், 6 rectangular faces. So cuboid is a 3-dimensional spelling பார்த்துக்கோங்க. DIMENSIONAL
SIONAL, dimensional object bounded by 6 rectangular faces. Example, cuboid. Sorry, example of cuboid is book or a diary or a wooden box or a matchstick. எது வேணா நீங்க எழுதலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்பொழுது அந்த கியூபுக்கு வந்து டைஸ், அதாவது அந்த டைஸ்னா என்ன, அந்த பகடை சொல்லுவோம்ல, அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைஸ், அதுவும் ரெக்டாங்கிள்ஸ் கியூபாய்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நோட் புக் ஆர் அந்த லாங் சைஸ் நோட் புக், லாங் சைஸ் டெக்ஸ்ட் புக் எல்லாம் இருக்குல்ல, அதுதான். இதே ஸ்கொயர் ஷேப்ல ஒரு புக் இருந்ததுன்னா அது கியூப் தான் வரும். ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய புக் வந்து அது கியூபாய்டு ஆகும். ஸோ ஸ்கொயரை கனப்படுத்தினா, ரெக்டாங்கிளை கனப்படுத்தினா கியூபாய்டு. that has 6 எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கு? 6 ரெக்டாங்குலர் ஃபேஸஸ். 6 சைட்ஸ் சொல்லக்கூடாது, 6 ரெக்டாங்குலர் சைட்ஸ் இல்ல, 6 ரெக்டாங்குலர் ஃபேஸஸ். ரெக்டாங்கிளுக்கு தான் 4 சைடு, இதுக்கு 6 ரெக்டாங்குலர் faces. How many faces does the cuboid has? 6 rectangular faces. How many sides does the cube has? Cube has 6 square faces. Square வந்து கனப்படுத்தினா, ஸ்கொயரை வந்து கனப்படுத்தும் பொழுது கியூப் ஆகுது. 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். 6 ஸ்கொயர் சைட்ஸ் இல்லாம 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். 2D ஷேப்ஸுக்கு சைட்ஸ் சொல்லுங்க, 3D ஷேப்ஸுக்கு ஃபேஸஸ் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு ஒவ்வொரு 2D ஷேப்பை தான் இண்டிகேட் பண்ணும். ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த சிலிண்டர்னா என்ன, கோன்னா என்ன, அதாவது சிலிண்டர்னா சர்க்கிளும் எலிப்ஸும் சேர்ந்தது தான் சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து கோன்னா ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் சேர்ந்தது தான் கோன். ஸ்பியர்னா சர்க்கிள் அப்படியே கனப்படுத்தி வைக்கும்போது அது ஸ்பியர். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட டுடே யோர் ஒர்க் ஷீட்ஸ் ஆர் இந்த 2D 3D ஷேப்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எழுதுங்க. 2D shapes ஆர் 2-dimensional shapes have dimensional spelling நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. DIMENSIONAL. Dimensional shapes have 2 parameters, PARAMETERS. Parameters, length and height. 3D shapes have 3-dimensional shapes have length, height, width, 3 parameters. Is that clear? Cube na square கனப்படுத்தி வைக்கும்போது cube ஆகுது. Cube has how many faces? 6 square faces. Cube is a 3-dimensional. அது அந்த போட்டோல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. A cube is a 3-dimensional 3D solid object bounded by 6 square faces. Example of cube is dice. இந்த பிக்சர் முடிஞ்ச மாதிரி வரைங்க. இது கிளியரா வரையணும், இது முடிஞ்ச மாதிரி வரைங்க. நெக்ஸ்ட் கியூபாய்ட். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலர் பண்ணுங்க. ஆனா 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது மாதிரி பண்ணணும். தட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ முடிஞ்ச மாதிரி கலர் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் cuboid. Cuboid is a 3-dimensional object. எவ்வளோ ஃபேஸஸ் இருக்கு? 6 rectangular faces, not rectangle faces, 6 rectangular faces. அதாவது 6 செவ்வக முகங்கள். Cuboid is a 3-dimensional solid object bounded by 6 rectangular faces. Example of cuboid is a book, textbook or notebook. Rectangle shapeல இருக்கக்கூடிய match box, எது வேணா நீங்க வரையலாம். Okay, that's it for today's class, students. Write properly without spelling mistakes. Don't scribble. Maintain your notes clean and neat. Don't scribble. நீங்க சின்ன குழந்தைங்கன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லை, எல்கேஜி யூகேஜி படிக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் முடிஞ்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. ஸோ ப்ராப்பர்லி மெயின்டைன் யுவர் நோட் புக். டோன்ட் கமிட் சில்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ரைட் ப்ராப்பர்லி. நான் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதே எஃபர்ட் எடுத்து நீங்கள் படிக்கணும்,
எழுதணும், எழுதி அனுப்பணும். நான் டைம் இருக்கும்போது கரெக்ஷன் பண்ணி குரூப்பில் போடுறேன். Okay, thank you so much and take care. This video should be watched minimum 2 to 3 times. Only then you can understand properly. Parents, please make them aware of the shapes என்ன 2D shapes என்ன 3D shapes என்ன cube எப்படி கன்வெர்ட் ஆகுது, cuboid எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றது நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நல்ல மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த கிளாஸை சும்மா கடமைக்குன்னு நீங்கள் எழுதி போடாதீங்க. ஃபோட்டோ போட்டிருக்கேன், கடமைக்கு எடுத்து போடுறது வேண்டாம். ப்ராப்பராக உட்காந்து இந்த வீடியோ நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். நான் கீழே வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்கேன், அதையும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் மெசேஜ் கேட்காத பிள்ளைங்க போய் வாய்ஸ் மெசேஜும் கேட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ரெஃபர். Rather than that, if you have any doubts, please call and ask me. Okay, thank you so much and take care.